லதா, இந்த 2 லெட்டர்களையும் போஸ்ட் பண்ண சொல்லி ஆர்டர் கொடு. என்னங்க இது? ஒண்ணு நடராஜன் கேட்டிருக்கீங்க, இன்னொன்னு உங்களுக்கு நீங்களே எழுதிட்டு இருக்கீங்களே. ஆமா, ஒண்ணு மறைஞ்சு வாழ முருகன் நடராஜனுக்கு எழுதுற மிரட்டல் கடிதம், இன்னொன்னு அதனுடைய நகர் எனக்கு, அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஓஹோ, அப்படின்னா அந்த கடிதத்தை பார்த்து நடராஜன் பயப்படுவான்னு நீங்க நம்புறீங்க? ஆமா, நடராஜங்க தேர்ந்து உண்மை வரவழைக்க இதுதான் சிறந்த வழின்னு நான் பலமா நம்புறேன். நடராஜா, உன் வாழ்க்கையில் எவ்வளவோ அதிசயங்களையும் அதிர்ச்சிகளையும் சந்தித்திருப்பாய். ஆனால் அதிசயம், அதிர்ச்சி, அதே நேரத்தில் உனக்கு வரப்போகிற பேராபத்தின் எச்சரிக்கை, இத்தனையும் தாங்கிய ஒரு கடிதத்தை இதுவரை நீ கண்டிருக்க மாட்டாய். நடராஜா, மாண்டவன் மீண்டது கிடையாது, ஆனால் மறைந்தவன் தோன்றுவது உண்டு. உன்னால் கொலை செய்யப்பட்ட தயாளன் இனி பிறக்கப் போவதில்லை. ஆனால் உன்னால் கொலைப்பழி சுமத்தப்பட்ட முருகனாக நான் உன்னை சுற்றியே வட்டமிட்டுக் கொண்டிருக்கிறேன். உன் நடவடிக்கைகளை அணு அணுவாக கவனித்துக் கொண்டிருக்கிறேன். முருகன், 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 முருகன். தயாளனை கொலை செய்துவிட்டு அந்த பழியையும் என் மீது சுமத்திவிட்டு தான் தோன்றித்தனமாக வாழ்க்கை நடத்திக் கொண்டிருக்கிறாயே, முன்னே தருணம் வரும்போது நான் தோன்றுவேன். உன்னை கூண்டிலே கொலைகாரன் நீ என்பதை நிரூபிக்க இந்த மண் மீதானை நான் வணங்கும் நீதி தேவன் தீர்ப்பின் மேலா. முருகன், முருகன். ஹலோ மிஸ்டர் நடராஜன். என்ன மிஸ்டர் நடராஜன், ஏன் ஒரு மாதிரி? ஒண்ணுமில்ல. ஆமா, இப்ப கல்தாசியை மாத்தீங்க. அதே மாதிரி கல்தாசி எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துருக்கு. அப்படியா? இது முருகன் எழுதுனதானா? இது அவனுடைய கையெழுத்தானா? பார்த்து சொல்லுங்க. சந்தேகம் இல்ல, இது முருகனுடைய கையெழுத்து தான் சார். இப்ப முருகன் வந்துட்டா நான் என்ன சார் பண்ணுவேன்? முருகன் மட்டும் என்ன, கொலை செய்யப்பட்ட அந்த தயாளனே உயிரோட திரும்பி வந்தா கூட அசத்திக்க முடியாது. ஏன்னா உங்க தாயா அப்படி. உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த நெருக்கடியான நேரத்துல உங்க உயிருக்கு உயிரான நண்பன் நான் போலீஸ் இலாக்காவில். ஆமா சார், ஆமா சார். நடராஜன், இந்த கருதாட்சி வந்த உடனே எஸ்பி என்னை கூப்பிட்டு தயாளன் கொலைவுக்கு சம்பந்தமான ஃபைலை கொடுத்து உங்களை கண்காணிக்க சொன்னாங்க. அந்த ஃபைலை படிச்சு பார்த்தேன். உங்க சைடு ரொம்ப வீக்கா இருக்கு சார். என்ன சார் இப்படி சொல்றீங்க? என் சைடுக்கு தான் ஸ்ட்ராங்கா உயிலு லெட்டர் இதெல்லாம் இருக்குதே சார். எந்த லெட்டர் சொல்றீங்க? அதாவது முருகனால எனக்கு ஆபத்து, அவன் கண்காணிச்சுக்க அப்படின்னு தயாளன் உங்களுக்கு எழுதுனதாக சொல்லப்பட்ட லெட்டர். ஆமா சார், ஆமா சார். ஆமா, நான் உங்களை ஒன்று கேட்கிறேன். ஏன் மிஸ்டர் நடராஜன், உள்ளபடியே முருகன் கொலை செய்திருவான்னு தயாளன் பயந்துருந்தாருன்னா உடனே அவனை வெளியே போக சொல்லிருக்கணும், இல்ல போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணிருக்கணும். இந்த ரெண்டும் இல்லாம கூடவே வச்சு கண்காணிச்சுக்கன்னு உங்களுக்கு லெட்டர் ஆகியிருப்பார். அதனால நான் சொல்றேன், அந்த லெட்டரே பொய் லெட்டர். பதறாதீங்க நடராஜன், ஒரு புத்திசாலியான வக்கீலுடைய வாதம் கோர்ட்ல இப்படித்தான் இருக்கும். சரி சார், அந்த உயிரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அந்த லெட்டரையாவது போனா போகுதுன்னு நம்பிடலாம். ஆனா அந்த உயில் இருக்கே, அது அவரால் எழுதப்படலைங்கிறதுக்கு எக்கச்சக்கமான ஆதாரம் அந்த உயிலே இருக்கு. ஐயோ, என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஏன் மிஸ்டர் நடராஜன், தயாளன் சாமியாரா இல்ல பிள்ளைக்குட்டியே இல்லாதவரா? அவருக்கு ஒரு மகனும் சிங்கப்பூர்ல இருக்காங்க சார். இருக்காங்கல்ல? அப்படி மகனும் இருக்கும் போது அவருடைய எல்லா சொத்துக்களையும் உங்க பேர்ல உயிர் எழுதிப்பாரா? நீங்க கேட்கறதெல்லாம் சரி சார். அந்த லெட்டரையும் உயிலையும் வச்சுத்தானே முருகனை கொலைகாரன் முடிவு பண்ணாங்க. மிஸ்டர் நடராஜன், நான் இப்போ போலீஸ் ஆபீசர் முறையை சொல்றேன். அந்த முருகன் தான் கொலை செய்திருக்கலாம் முடிவுக்கு வந்தது அந்த லெட்டரையும் உயிலையும் வச்சில்ல. அன்னைக்கு அந்த முருகன் தலைமறைவாயிட்டானே, அதுதான் காரணம். அவன் மட்டும் இங்க இருந்திருந்தான்
இந்த வழக்கினுடைய கதியே மாறி இருக்கும். ஏன் சார், முருகன் வந்துட்டான்னா அவனை பிடிச்சு ஜெயில வச்சிருவீங்கல்ல? அது மட்டுமல்ல, உடனே கோர்ட்ல வழக்க ஆரம்பமாயிடும். அவனும் வந்து கோர்ட்ல வழக்க ஆரம்பிச்சுன்னா உங்க கதி அதோ கதி. ஏன் சார், அந்த கதி ஆகாம இருக்கிறதுக்கு என்ன சார் பண்றது? உடனே உங்க சைட ஸ்ட்ராங் பண்ணி ஆகணும். எப்படி சார் ஸ்ட்ராங் பண்றது? இன்னொரு உயிலையும் லெட்டரையும் புதுசா உங்களுக்கு சாதகமா எழுதி தயார் பண்ணணுமே சார். ஆ. சார், கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்க சார். நடராஜன், இப்ப பூரா சொத்து உங்க பேர் தான் எழுதி வச்சிருக்கு. ஆமாங்க. அதை மாத்தி தர்மஸ்தாபனத்துக்கு கொஞ்சம், முருகனுக்கு கொஞ்சம், அவருடைய பிள்ளைகளுக்கு கொஞ்சம், பாக்கி எல்லாம் உங்களுக்கு அப்படின்னு எழுதிடணும். அவ்வளவுதான். அப்படி எழுதிட்டோம்னா முருகனுக்கு சொத்து கொடுத்திருக்கிறப்போ அவன் கொலை செஞ்சிருக்க முடியுமான்னு ஒரு கேள்வி கோர்ட்ல வராதா சார்? அதுக்காகத்தான் சொன்னேன், கொலை செய்யப்பட்ட தயாளன் எழுதுன மாதிரி புதுசா ஒரு லெட்டர் தயார் பண்ணணும். அதுல இத்தனை காலமா பிள்ளைக்கு பிள்ளையா வளர்ந்த எனக்கு உங்க சொத்து முழுவதையும் கொடுக்கல, உங்க குடும்பத்தை நிர்மூலமாக்கிடுவேன்னு முருகன் சொல்றான் அப்படின்னு அந்த லெட்டர் எழுதணும். எழுதி இப்ப ஃபைல்ல இருக்கே உயிரும் லெட்டரும், அதை எடுத்துட்டு அதுக்கு பதிலா இப்ப தயார் பண்றோமே இந்த உயிரையும் லெட்டரையும் வச்சுட்டா நடராஜன், எப்படிப்பட்ட லாயர் வரட்டும் உங்களை அசைச்சிக்க முடியும். ஐயோ 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 ஐடியா சார், ஐடியா சார், ஐடியா சார். ஐடியா எல்லாம் சரிதான், ஆனா தயாளன் மாதிரி கையெழுத்து போட ஆள் வேணுமே. அதுக்கு என்ன, வக்கீல் வரட்டும், அவரை கலந்து நான் ஏற்பாடு பண்றேன். பார்த்தமா? வாங்க சார், வாங்க சார். முருகன் நினைச்சியா? ஆமா, உனக்கு எப்படியா தெரியும்? நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தத மறைஞ்சிருந்து கேட்டுக்கிட்டு தாயா இருந்த. ஏயா அப்படின்னா உயிரை மாத்தி எழுதிட வேண்டியதானே? ஓஎஸ், அவர் சொன்ன சில பாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏயா, தயார கையெழுத்து போட்டு கொடுத்த வெத்து டாக்குமெண்ட், வெத்து பேப்பர்லாம் கொண்டு போய் கொடுத்துடலாமா? அவசரப்படுற பாரு, நிதானி. போலீஸோட பழகுறதும் பாம்போட பழகுறதும் ஒண்ணு. பாம்பு படம் எடுத்து ஆடும்போது ரொம்ப அழகாத்தான் இருக்கு, அதுக்காக பாம்பை தூக்கி பைக்குள்ளே வச்சுக்குவான். இதே கிருபால் சிங் இப்படியே நம்ம கிட்ட பழகுவாருன்னு என்ன நிச்சயம்? டெத் டாக்குமெண்ட்டை எப்பவுமே கொடுக்கப்படாதியா, நாம எழுதித்தான் கொடுக்கணும். நீ ஒரு விளையாட்டு பையன். அப்படியா? நடராஜன் உங்க மேல கொஞ்சம் கூட சந்தேகப்படலையா? என்ன அவன் சந்தேகப்பட்டிருந்தானா நான் சொன்னபடி டாக்குமெண்ட்ஸ்ல தயார் செய்ய சமைச்சிருப்பானா? எங்க அப்பா கையெழுத்து போட்ட வெத்து டாக்குமெண்ட்ஸ்கள் இன்னும் அவங்ககிட்ட நிறைய இருக்குன்னு நம்புறேன். கிருபா, நாம இத்தனை நாளா கஷ்டப்பட்டது வீண் போகல. இப்ப உங்களுக்கு நல்ல நேரம். ஆமாங்க, உங்க வாழ்க்கையில வெற்றி சங்கு முழுகிற நேரம் வந்துருச்சு. என்ன தம்பி இதெல்லாம்? அன்னைக்கு நீங்க அம்மா அனுப்பி செய்த உதவினால என்னுடைய மனைவி உயிரோட திரும்பி வந்தா குழந்தையும் நல்லா இருக்குங்க. உங்க உயர்ந்த உள்ளத்தை பாராட்டி என் இதய நிறைஞ்சு நன்றியை தெரிவிக்க ஆசைப்பட்டேன். அதெல்லாம் பரவாயில்ல தம்பி, இனிமே உனக்கு எந்த உதவி வேணும்னாலும் என்ன வந்து பாரு, என்ன அதை கண்டிப்பா செய்வேன். ஆகட்டுங்க. ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட சொல்லலாங்களா? என்னது? நான் வாழ்ந்துகிட்ட குடும்பத்துல பிறந்தவன், உங்களை காட்டிலும் அறிவிலையும் வயசுலையும் எவ்வளவோ சின்னவன். நான் சொல்றேன்னு நீங்க தப்பா நினைக்க கூடாது. அப்படியே சொல்லுப்பா. நான் அன்னைக்கு நடராஜன் வீட்டுக்கு வந்திருக்கும் போது உங்களை நான் அங்க பார்த்தேன். நீங்க அவங்ககிட்ட அவ்வளவு தூரம் நெருங்கி பழகிறது எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. ஏன்? அவன் ஒரு கொலைகாரன். கொலைகாரனா? ஆமாங்க. யார கொலை செய்யலாம்? எங்க அப்பாவை கொலை பண்ணிட்டு அந்த பழிய ஒரு பாவமும் அறியாத ஒரு அப்பாவி மேல சுமத்திட்டாங்க. என்னப்பா, உங்க அப்பாவோட வளர்ப்பு பிள்ளை முருகன் தான் அவரை கொலை செய்யலான்னு போலீஸ் தேடிட்டு இருக்கு. முருகன் பேர தலைமறைவா இருக்கான். சத்தியமா எங்க அண்ணன் முருகன் எங்க அப்பாவை கொலை செஞ்சிருக்க மாட்டாருங்க. நீ எப்படி இவ்வளவு திட்டவட்டமா சொல்ற? எங்க அப்பா என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாருங்க, மோகன், முருகன் தாண்டா உனக்கு அண்ணன். உங்க அண்ணனை போல நன்றி உணர்ச்சி உள்ளவனை இந்த உலகத்திலேயே பார்க்க முடியாதுடா. முருகன் அன்புக்கு ஒரு உதாரணம், கடமைக்கும் கட்டுப்பாட்டுக்கும் அவன் ஒரு எடுத்துக்காட்டு. எனக்கு பின்னால என் சொத்துக்களை மட்டும் இல்லடா, உன்னையும் நம்ம குடும்பத்தையும் உங்க அண்ணன் முருகன் கிட்ட தான் ஒப்படைக்க போறேன்னு சொன்னாரு. அப்படியாப்பட்ட எங்க அண்ணன் முருகன் எங்க அப்பாவை கொலை செய்திருப்பாருங்களா? சத்தியமா சொல்றேங்க, எங்க அண்ணன் கொலை செய்திருக்க மாட்டாருங்க. சத்தியமா செய்திருக்கவே மாட்டாருங்க. கொலை செய்திருக்கவே மாட்டாருங்க.
அது மட்டும் இல்லைங்க, முருகண்ணனை பத்தியும் நடராஜனை பத்தியும் எங்க அப்பா எனக்கு கடைசியா இருந்த ஒரு கடுதாசியை நான் ரொம்ப பத்திரப்படுத்தி வச்சிருக்கேங்க. நடராஜன் நான் கொலைகாரங்கிறத நிரூபிக்க அந்த ஒரு லெட்டர் போதுங்க, அது கொண்டு வந்து கொடுக்குறேங்க. எப்படியாவது எங்க அண்ணன் மேல உள்ள களங்கத்தை துடைக்க முயற்சி பண்ணுங்க. தம்பி, முதல்ல போய் லெட்டர் கொண்டா, சீக்கிரமா. சரி, நான் பார்க்க வரேங்க வரேங்க. ராஜா, அந்த இன்ஸ்பெக்டர் பேர்ல எனக்கு நம்பிக்கை இல்லை. தயாளனுடைய கடுதாசிய மோகன் இன்ஸ்பெக்டர் கொடுக்கறதுக்குள்ள நாம அதை கைப்பற்றி ஆகணும். வக்கீல், பயத்தில் எனக்கு மூளையே வேலை செய்ய மாட்டேங்கிறியா? நீ எதை சொல்றியோ அதை நான் செஞ்சுட்டு போறேன். சரி, பரவாயில்ல.